அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி எப்படி இருக்குது? அவங்க தடம் பொருளுவாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பு முனை அமைய போதா, அவங்களுக்கு என்ன அந்த வாழ்வியல் அவங்களுக்கு என்ன அந்த வாழ்வியல் பரிகாரம் இருக்குது சொல்லுமா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க இல்லைனா வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் என்ன நிற்குன்னா தடை நின்றும். ஏன்னா இவங்க எதிர்பாராத வாய்ப்பு, திடீர்னு ஒரு வேலை வருது, அதில் வேலைக்கு போகிறாங்கன்னா தடங்கள் இல்லை. ஏற்கனவே பார்த்துக்கிருக்கோம் பதவி உயர்வு. இது நல்ல சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பேரும் புகழும் கிடைக்குது. எப்படி நம்மளுக்கு ஒரு இந்த திருப்புமுனை நம்ம லைஃப்பில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க உணர்றதுக்குள்ளேயுமே அடுத்தடுத்து ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு நடக்க போகுது. அந்த ஒரு நம்பிக்கையே இந்த டைம் வந்து ஆகஸ்ட் மாதம் கொடுக்குது. அதுதான் அவங்களுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள் பரிகாரங்கள் ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்குது பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து ஒரு பெயர்ச்சி ஒரு புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வைங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்பு முனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு அரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் புரள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் அவங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் புரள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போம்மா நம்ம. கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுகம் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல வந்து இந்த ஆகஸ்ட் மாதம்
முதல்ல அந்த ஒவ்வொரு மாதத்தையும் வந்து சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம வந்து கணிப்போம். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல வந்து கடகராசியில தான் இருக்கார். சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவான நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பார். கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறார். ஏன்னா நீ ரொம்ப பண்ணனா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள் தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் போறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுலாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனால் நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்போ சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அது கூடுதலால பெருகும். ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணமாகாத பெண்கள், இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும், இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சிணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மள நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷ கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள்.
இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோவில் உள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி, அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்கு. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினைச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்க, ஆகஸ்ட்ல எவ்வளோ விசேஷம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னைக்குன்னு பார்த்து இப்போ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசி எப்படி இருக்குது? அவங்க தடம் பொருளுவாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பு முனை அமைய போதா, அவங்களுக்கு என்ன அந்த வாழ்வியல் அவங்களுக்கு என்ன அந்த வாழ்வியல் பரிகாரம் இருக்குது சொல்லுமா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறாங்க, இல்லைனா வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போய் என்ன நிற்குன்னா தடை நின்றும். இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடி போய் தடை நின்றும். இல்லை நான் பரவாயில்ல, நான் போராடி தான் பார்ப்பேன்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தடை வர இவங்க வெக்ஸாகி வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. இல்லை என்னாலாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கெட்ட நேரம் முன்னாடி வந்து உட்காந்துருது, அதனால நான் போகலை அப்படின்னு வீட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா இவங்களே ஆச்சரியப்படக்கூடிய சில வாய்ப்புகள் இவங்களுடைய கர்மாவின் படி இவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருது. மிராக்கிளா நடக்குது, இவங்களுக்கு நடக்க போகுது. இப்போ உள்ள இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எதிர்பாராத வாய்ப்பு, திடீர்னு ஒரு வேலை வருது, அதில் வேலைக்கு போகிறாங்கன்னா தடங்கள் இல்லை. ஏற்கனவே பார்த்துக்கிருக்கோம் பதவி உயர்வு. இது நல்ல சுற்று வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு பேரும் புகழும் கிடைக்குது. எப்படி நம்மளுக்கு ஒரு இந்த திருப்புமுனை நம்ம லைஃப்பில் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க உணர்றதுக்குள்ளேயுமே அடுத்தடுத்து ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் அதில் தடங்கள் வந்தாலும் இவங்க எப்பவுமே தடங்கள் ஒன்று பெருசாக இருக்கும், வெற்றி சின்னதாக தெரியும். ஆனால் இப்போ இவங்க கண்ணுக்கு பெரிய வெற்றி தெரியுதா, தடங்கள் சின்னதாக தெரியும், சரி பார்த்துக்கலான்னு ஒரு எண்ணம். ஸோ இவங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் இவங்களுடைய வேலை தொழிலில் பெருசாக வரப்போகுது, பெருசாக வந்துக்க இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா நிறைய அவமானத்தைப்பட்டாங்க. ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டுமே, தன்னோட சொந்த உழைப்பு இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குடும்ப நண்பர்கள்ட்டையோ இல்லை குடும்பத்திட்டையோங்கும்போது நிறைய அவமானத்தை இவங்க பட்டுட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தன்னுடைய சொந்த உழைப்பு மூலமாக வர்ற ஒரு காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கை, அதுதான் ஒரு அடிப்படை ஒரு பெரிய நம்பிக்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அந்த ஒரு நம்பிக்கையே இந்த டைம் வந்து ஆகஸ்ட் மாதம் கொடுக்குது. அதுதான் அவங்களுடைய பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்குது. என்னதான் தடம் பொருள போகுது? தடம் பொருளும் என்னன்னா இவங்களுடைய மைண்டு தான். அதாவது இவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. யாராவது ஒருத்தருடைய பிரச்சனை இருக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னு போய் நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையே தடம் பொருளும். ஏற்கனவே நிறைய தடம் புரண்டுருச்சு, அதுல இருந்து தப்பிச்சு இப்ப உயிரோட இருக்கிறாங்க. ஆனா பழையபடி மூணாவது மனிதர்கள் நான் சொல்றது என்னன்னா இவங்களை தவிர யாருனாலும் சரி, இவங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இவங்களுடைய யாருனாலும் எந்த உறவுனாலும் இருக்கட்டுமே, தனிப்பட்ட அவங்க விஷயத்துல போய் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கண்டிப்பா மூக்க நுழைக்கக்கூடாது. போய் நுழைச்சாலே தடம் புரண்டு உட்கார வச்சிரும். பழையபடி நீ இருந்த இடத்துக்கே போயிருன்னு உட்கார வச்சிரும். இவங்க முன்னாடி இவங்க பாதையை பார்த்து போய்கிட்டே இருக்காங்களா, போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க முடிஞ்சாலும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணிட்டாங்க, எவ்வளோ எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டாங்க. இவங்களுடைய லைஃப்பை பார்க்காம நிறைய பண்ணிட்டாங்க, பண்ண வரைக்கும் போதும். அடுத்து அவங்க லைஃப் அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இவங்க உட்கார ஆரம்பிச்சாங்கன்னா லைஃப்லாம் உட்காந்துட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஸோ ஏற்கனவே தடம் புரண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை தான் அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு என்ன இந்த வாழ்வியல் பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, வேலைக்கே போகாமல் இருக்கேன், எனக்கு தடம் புரண்டு போய் தான் நான் உட்காந்துருக்கேன், நான் வேலைக்கே போகலைன்னா ஜஸ்ட்டு எந்திரிச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சும்மா வெளியிலையாவது போயிட்டு வந்துடணும். அதாவது இப்போ ஒரு நர்ஸ் சம்மந்தப்பட்ட இருக்காங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்கன்னா மருத்துவமனைக்கு போயிட்டு வந்துடணும். மருத்துவமனைக்கு போயிட்டு வருது. இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடணும். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு காமெடியாக இருந்தாலுமே இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன ஆகும்னு நினைக்கிறோமோ அதாத்தான் நம்ம ஆகும். நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே தான் இருப்போம். நம்முடைய வேலை என்ன,
நர்ஸு, அப்புறம் நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு வந்தாதான் அதுக்குண்டான வேலை நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மேலே இது மேலே ஆர்வமாக இருக்கும். அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி பண்ணும். நம்ம ஒரு பக்கம் முயற்சி பண்ணாலும் பிரபஞ்சத்தோட உதவி இருந்தால் தான் நம்மளால் அதை செய்ய முடியும். ஸோ இவங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கிறோம். இதே இது ஒரு ஆணாக இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம், நான் புதுசாக பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த பைக் இருக்கிற எந்த பைக் அவங்க விரும்பப்படுறாங்களோ அந்த பைக் இருக்கிற லைனை தான் பார்த்துட்டு போகணும். ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே இருக்கணும். நம்ம என்னவா ஆகும்னு நினச்சோம்னா அந்த விஷயத்த கண்ணுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயம் பார்த்துட்டே இருந்தாலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிடும். ரிஷபராசிக்கு அவ்வளோ அழகாக வாழ்வியல் பரிகாரம் தாங்க அது ரொம்ப முக்கியம். கேட்டுக்கோங்க, அதெல்லாம் புதுசாக இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம பிரச்சனையே இல்லாமல் ரொம்ப நிறைய திருப்பு முனைகள் நமக்கு அமையும். நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.